श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे யாந்தி மங்களசூத்திரதாம். சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ரொம்ப ஆச்சரியமான கிரந்தங்களில் இப்போ வரதராஜஸ்தவம் அனுபவிச்சுருக்கோம். இந்த வரதராஜஸ்தவத்தில் 9வது ஸ்லோகம் நேத்தி சேவிச்சோம். அத்புதம் மகதசி பூமகம் கிஞ்சிதஸ்தி. அதில் அத்புத சக்திகளை உடைய ஒப்பற்ற ஒரு பரம்பொருள் பற்றி வேதம் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கிறதோ, இதெல்லாம் இவ்வளவு ஆச்சரியமாக ஒரு பெருமாள் இருப்பாரோ அப்படிலாம் சந்தேகப்படுபவர் ஹஸ்திகிரியில் அருளாளப் பெருமாளை சேவித்தால், பேரருளாளனை சேவித்தால் உண்மையே இதுதான் பரதத்துவம், இவர்தான் அத்புத சேஷ்டிதன் என்று ஒப்புக்கொள்வாராம். அவ்வளவு அழகா வரதன் அங்கே ஏழ்ருக்கார். அதை நம்ம சேவிச்சாலே போரும். வேதம் சொல்லும் அத்தனை அத்புத சக்திகளை உடைய ஒப்பற்ற பரம்பொருள் வேதம் சொல்லும் அந்த வேத புருஷன் நமக்கு புலப்படுவான் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். சம்வதேத கில யத் பிரமாந்தரைஹி தத் பிரமாணமிதி ஏஹி மே நிரே தன்மதேபி பதமானதாம் கதா ஹஸ்தினாத்ய பரவஸ்து நித்ரயீ. சம்வதேத கில யத் பிரமாந்தரைஹி தத் பிரமாணமிதி ஏஹி மே நிரே. அதாவது வேதங்களை ஒத்துக்கொள்ளாத சிலர், வேதங்களே பிரமாணம், இது என்ன வேதத்தை ஏன் நான் ஒத்துக்கணும் அப்படின்னு இருக்கிற சிலர், பிரத்யக்ஷம் போன்ற பிரமாணங்களில் எது ஒன்று மற்ற பிரமாணங்களோடு ஒத்துப்போகுமோ அதுவே பிரமாணமாகும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் வேதங்கள் மற்றொன்றின் உதவி இல்லாமல் பொருள்களை அறிவிக்கும் என்பது நம் சித்தாந்தம். வேதங்கள் தான் பிரமாணம், மற்றவைகள் அதுக்கு உப பிரமாணமாக இருக்கலாமே தவிர வேதங்களுக்கு இன்னொன்றின் உதவி தேவையில்லை, அது பொருள்களை அறிவிக்கும் என்பது நம் சித்தாந்தம். எனினும் அவர்கள் சித்தாந்தப்படியே அவர்கள் என்ன சொல்லுவா, இந்த பிரமாணம் மாத்திரம் இல்லை, இதே மாதிரி இன்னொரு பிரமாணமும் இதை ஒத்துப்போனாதான் எங்களுக்கு பிரமாணமாகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஓகே, அவர்கள் சித்தாந்தப்படியும் இப்பொழுது ஸ்ரீ பேரருளாளனை பரம்பொருளாக தெளிவாக்க காட்டும் பிரமாணமாகிய அத்திமலையும் அதே பரம்பொருளை தெரிவிக்கும் வேதங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போய் சாற்று பிரமாணங்களாக அமைகிறதே, அது அத்திகிரியின் பெருமையே பெருமை. ஸோ வேதங்களை ஒத்துக்கொள்ளாத சிலர் கூட பிரத்யக்ஷம் அனுமானம் போன்ற, பிரத்யக்ஷம்னா நேரே பார்ப்பது, அனுமானம்னா ஊகித்து சொல்வது, இந்த எது ஒன்று மற்ற பிரமாணங்களோடு ஒத்துப்போகுமோ அதுதான் பிரமாணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அவைதிக மதமான வேதத்தை உத்தம பிரமாணம் என்று ஒப்புக்கொள்ளாத பௌத்தம் போன்ற மதஸ்தர்கள் பிரமாணத்தின் லட்சணத்தை பற்றி ஒன்று சொல்லுவார். அதாவது ஒரு விஷயம் அல்லது ஒரு தத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னா அந்த தத்துவத்துக்கு அடிப்படையாக ஒரு பிரமாணம் இருக்கணும், ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கணும், ஒரு விஷயம், ஒரு ஸ்கிரிப்சர் இருக்கணும். அந்த பிரமாணம் உலகத்தில் அது போன்று உள்ள மற்றொரு பிரமாணத்துக்கும் இசைவு உடையதாக இருக்கணும். அதாவது ஒரு தத்துவத்துக்கு அடிப்படையான பிரமாணம் இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதமாகிவிடக்கூடாது. அதுதான் அவர்களுடைய வாதம். வேதம் உறுதியாக கூறுகிறது ஸ்ரீமன் நாராயணனே பரத்வம் என்று, அது ஒரு பிரமாணம். இது சூக்ஷ்ம பிரமாணம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த வேதம் அந்த நாராயணனை காட்டாது, சொல்லும் அவ்வளவுதான், அது காட்டாது. ஆனால் இங்கே ஹஸ்திகிரிக்கு அங்கே கருத வரம் தரும் வரதனை பார்த்து விட்டாலே தெரியும் இது இன்னொரு பிரமாணம் என்று. இது பிரத்யக்ஷ பிரமாணம், இது ஸ்தூல பிரமாணம், பிரத்யக்ஷமா நேரே பார்க்கக்கூடிய பிரமாணம். ஆத்தென்டிகேஷனா இங்க நேர இருக்கு, அதை விட உங்களுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்?
வேதம் பிரம்மத்துக்கு சொன்ன லட்சணங்கள் எல்லாம் இந்த நேரே பார்க்கும் பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு குறைவர உள்ளது. ஆக வேதமாகிற சூக்ஷ்ம பரோட்ச கண்ணால் காண முடியாத பிரமாணம் உத்தமமான பிரமாணம்தான். நம் சித்தாந்தப்படி அதுதான் பிரமாணம். இருந்தாலும் பௌத்தர்கள் கருத்துப்படியாக வேதம் பிரமாணம் இல்லை என்பது தவறு. ஏனென்றால் அவைதிகரான அவர்கள் கருத்துப்படியே இருந்தாலும் ஸ்தூல பிரத்யட்ச பிரமாணமாக நின்றிருக்கும் ஸ்ரீ தேவாதிராஜனாகிய பரபிரம்மமும் வேத வாக்கியங்களுக்கு நிரூபணமாகவே உள்ளது. ஸோ பிரத்யட்ச பிரமாணமும் வேத பிரமாணமும், அதாவது சப்த பிரமாணமும் இரு பிரமாணங்களும் ஒன்றுக்கொன்று அனுகுணமாக இசைந்தே உள்ளது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான். அவருடைய மேதா விலாசமும் கவி நயமும் அத்புத பக்தி அனுபவமும் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வடிகிறது. வேத பாக்கியர் ஸ்வதகா பிரமாணம் என்று ஒன்றும் கிடையாது. ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது மற்றதொரு பிரமாணத்திற்கு இசையை இணங்கி இருத்தல் வேண்டும் என்று பௌத்தர் கூறுகிறார்கள். அவரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திடுவார். வேத பொருளான பெருமாள் ஆனைமலை எடுத்து காட்டும் பரதத்துவம் என்ற கோட்பாட்டிற்கு பௌத்தர்களே கையெழுத்து போட்டுருவாளாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற வேத பிரமாணத்துக்கு வேற எது ஒத்து போகிறது அப்படின்னு கேட்டால் இதோ பிரத்யட்ச பிரமாணம்னு ஓகே ரைட் அப்படின்னு கையெழுத்து போட்டுருவாங்க. வேத பாக்கியர் பௌத்தர் போன்றோர் ஒரு கொள்கையை அவலம்பிப்பவர். அது என்னன்னா, யாதொரு கோட்பாடு சொல்லப்பட்டாலும் யாதொரு தத்துவம் சொல்லப்பட்டாலும் அதற்கு என்ன அடிப்படை பிரமாணமோ அந்த பிரமாணம் வேறொரு பிரமாணத்திற்கு இணங்கி இருத்தல் அவசியம் என்பது. இருக்கட்டுமே, வேதம் கூறுவது பெருமாள் பரதத்துவம் என்று, அதற்கு இன்னொரு பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம், நேரே பார்க்கும் பிரமாணம். ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம்னு வேதாந்த தேசிகன் இதில் வைராக்கிய பஞ்சகத்தில் தெரிவித்தா மாதிரி, என்னுடைய பிதாமகன் சேர்த்து வைத்த இந்த தனம் அடியனுக்கு சொத்து, அது என் தாத்தா பிதிரார்ஜித சொத்து. ஸோ நாஸ்தி பிதிரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் ஹஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம். ஹஸ்தி அதாவது ஹஸ்திகிரி, அது சான்றாக பயனுறுகிறது. அந்த தேவப்பெருமாளை சேவித்தாலே வேத பிரமாண சித்தமான விஷயங்கள் வலியுறுத்த பெறும் என்கிறார். ஸோ சம்வதேத கிளையத் பிரமாந்தரைஹி தத் பிரமாணம் இதியேஹி மேனிரை தன்மதேபி பதமானதாம் கதா ஹஸ்தினாத்ய பரவஸ்து நித்ரயி யத் யாதொரு பிரத்யக்ஷ பிரமாணம் பிரமாந்தரைஹி மற்றைய பிரமாணங்களோடு சம்வதேத ஒத்துப்போகுமோ தத் பிரமாணம் அதுதான் பிரமாணமாகும். இதி என்பதாக ஏ கில யார் சில வேத பாக்கியர்கள் வேத குதிருஷ்டிகள் மேனிரேகி எண்ணினார்களோ தன்மதே அப்பி அவர்கள் கொள்கைப்படியும் அவர்கள் மதப்படியும் அத்ய இப்பொழுது ஹஸ்தினா இந்த யானை மலையால் திரையி வேதமானது பரவஸ்துனி பரம்பொருளான தேவராஜன் விஷயத்தில் மானதாம் சாற்று பிரமாணமாகும் நிலையை கதா அடைந்தது பத பெருவியப்பு. ஸோ இந்த இடத்துல தன்மதேபி பத வியப்பு, தன்மதேபி அவர்கள் கொள்கைப்படியும் அப்படியே கரெக்டாக அமைஞ்சுட்டு கதா அடைந்து விட்டதே, பத பெருவியப்பாக இருக்கிறதே என்கிறார். அவிசம்வாதி பிரமாணம் என்று பாக்கியரான பௌத்தர்கள் தெரிவிக்கிறார்களாம். அதாவது ஒரு பிரமாணத்தை கொண்டு பிரமாணாந்தர சம்வாதோ யஸ்ய சம்பாவியதே புனः தஸ்யைவது பிரமாணத்துவம் நாத அந்யஸ்யேதி நிச்சயக என்பது. ஒரு பிரமாணத்தை கொண்டு ஒரு ஆத்தன்டிகேஷனை கொண்டு ஒரு பொருளை முடிவு செய்ய இதற்கு ஒப்பாக இன்னொரு பிரமாணத்தோடு இசைந்திருக்க வேண்டும் என்பது அவர்கள் கொள்கை. அதாவது இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மலையில் புகையை கண்டு மலைக்கு மேலே புகை எரிகிறது, புகை வருது, அதை கண்டு நெருப்பு இருப்பதாய் அறியும் பொழுது ஓ அங்கே புகை எரியுது அதனால் நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிறது அனுமானம். நேரில் சென்று பார்த்தால் அங்கே நெருப்பு இருக்கும். அது இருந்தால் தான் அது பிரத்யட்சத்தோடு நேரே பார்ப்பதோடு சேர்ந்தால்தான் அது பிரமாணம். இல்லைன்னா அது மிஸ்டாக கூட இருக்கலாம். சாந்தரக்ஷிதன்
தர்மகீர்த்தி முதலானோர்களின் நூல்களை எடுத்து இதை விளக்கி இந்த கொள்கையை நியாய பரிசுத்தியில் சுவாமி தேசிகன் விரிவாய் மறுத்து அருள்கிறார். இதை வந்து கரெக்டா அந்த பரமத நிரசனத்தை தெரிவிக்கிறார். அதாவது இதை வந்து இப்படி இருக்க அத்தகைய பிடிவாதமான கொள்கையை உடைய வேத பாக்கியன் கூட, வேத குதிருஷ்டி கூட ஒரு முறை எங்கள் தேவாதிராஜனை கரிகிரியில் வந்து சேவிச்சா அவன் கொள்கைப்படியே அவன் மதப்படியே வேதத்தில் கூறியதற்கு சாற்று பிரமாணம் தேவையானபடியால் இந்த திருமலை, இந்த கரிகிரி மலையே பிரமாணமாக நின்று வேதத்தில் கூறியது யாவும் உண்மை, வந்து சேவித்தால் உணர்வாயாக என்று இந்த கரிகிரி மலை அவனுக்கு அறிவிக்கும், வேத பாக்கியர்களுக்கு அறிவிக்கும், வேத குதிருஷ்டிகளுக்கு அறிவிக்கும். அப்போது அவனும் உணர்ந்து விடுவான் பரவஸ்து இவனே என்பதை. உலகிற்கு பறை சாற்றி வரும் ஹஸ்திகிரியின் பெருமையே பெருமை என்று ஆச்சரியப்படுகிறார் சுவாமி. ஹஸ்தி என்ற பதம் ஹஸ்திகிரியை குறிக்கும். இந்த இடத்துல ஹஸ்தினா இந்த யானை மலை வேதங்கள் கூறியவற்றை மெய்ப்பிப்பதற்காக சம்வாதி பிரமாணமாக ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் கூப்பிட, ஆதி மூலமேனு கூப்பிட தேவர் பிரான் அங்கு ஆவிர் பூதரானபடியை கொண்டு இதை ஒருங்குபடுத்துகிறார்கள். இவன்தான் பரதத்துவம் என்று. அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. धन्योस्मि अडियन।